அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்லலாம் உள்ள ஏர்பேக்ஸ் பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அந்த பைக்கில் ஏபிஎஸ் இருக்கா, இல்லை ஹோண்டா வந்தால் சிபிஎஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணுவோம். ஏன்னா சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்றாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்க போகிற பைக்கில் இந்த ஏபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 10,000 கூடுதலாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏபிஎஸ் ஆப்ஷன் உள்ள பைக்கே வாங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படின்ற விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கவனிப்பாங்க. இதே மாதிரி தான் கார்லையும் ஒருத்தர் கார் வாங்க போகிறாரு அப்படின்னா ஒரு கார் வாங்கும்போது நிறைய விஷயத்தை கவனிப்பார். இந்த காரில் ஏபிஎஸ் ஆப்ஷன் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏர்பேக்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அது சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவார். ஒரே கார் மாடல்லையும் ஏபிஎஸ் ஆப்ஷன், அப்புறம் ஏர்பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சிலர் சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த ஏபிஎஸ் அப்புறம் ஏர்பேக்ஸ்லாம் வாங்குவாங்க. அப்படி அவங்க வாங்குற கார்லாம் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வண்டியில் ஏர்பேக்ஸ் ஒர்க்கே ஆகாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேரளாவில் ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படி ஆக்சிடென்ட் ஆகும்போது கார் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது ஒரு சொகுசு காராக இருந்தும் அவர் போன ஸ்பீடுக்கு கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அப்படி டேமேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கை, கால், முதுகு இந்த மாதிரி எல்லாமே பயங்கரமாக அடிபட்டு அவர் கொஞ்சம் ஒரு 3 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்தார். பயங்கரமாக அடிபட்டதுனால அவரால் எங்கேயுமே போக முடியல. அப்படி 3 மாதம் கழிச்சு கார் கம்பெனியில் போயிட்டு அவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்கொயரி எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஏன் இந்த ஏர்பேக்ஸ் ஒர்க் ஆகலை, நான் அதிகமான விலை கொடுத்தானே இந்த கார் வாங்கியிருக்கேன், எனக்கு ஏன் இந்த ஏர்பேக் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவங்களும் சில என்கொயரி பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க முதல்ல கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் தான் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆனஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீட் பெல்ட் போடல அப்படின்னா கண்டிப்பாக ஏர்பேக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீட் பெல்ட்டுக்கும் இந்த ஏர்பேக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் சடனாக பிரேக் போடும்போதோ இல்லை எங்கேயா போய் இடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோக்கி நகருவோம். நம்ம போயிட்டே இருக்கும்போது சடனாக நம்மளை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்பயும் முன்னோக்கி தான் நகருவோம். அப்படி முன்னோக்கி நகரும்போது நம்ம சீட் பெல்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த சீட் பெல்ட் நம்ம முன்னாடி போகும்போது அந்த சீட் பெல்ட் டென்ஷன் ஆகும். அதாவது சீட் பெல்ட் கொஞ்சம் இறுக்கமாக டைட் ஆகும். அப்படி இறுக்கமாக டைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூலியமா ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கேட்கலாம், சரி நான் சாதாரணமாக போயிட்டு ஒரு பிரேக் அடிக்கிறேன், அப்பயும் நான் முன்னோக்கி தான் நகருவேன், அப்பயும் சீட் பெல்ட் டைட் ஆகும், அது மூலியமா ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரி. அப்பெல்லாம் ஓப்பன் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் தவறுதலாக எங்கேயாவது இடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படி இடிக்கும் போது நம்ம ஏர்பேக்கோட சென்சார் ஆன் ஆகும். அப்படி அந்த சென்சார் ஆன் ஆகிருக்கும் போது நம்ம முன்னோக்கி நகர்ந்து நம்ம வண்டியோட சீட் பெல்ட் டைட் ஆச்சு, டென்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் வண்டியோட ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகும். மற்றபடி நம்ம சாதாரணமாக பிரேக் அடிக்கும் போது இந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகாது. நம்ம வண்டியோட ஏர்பேக் சென்சார் ஆன்ல இருந்து நம்மளும் முன்னோக்கி வேகமாக நகர்ந்து சீட் பெல்ட் டைட் ஆச்சு அப்படின்னா தான் ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் உங்கள் காரில் ஏர்பேக் ஆப்ஷன் உள்ள காராக இருந்தாலும் சரி, ஏர்பேக் இல்லாத காராக இருந்தாலும் சரி, நீங்கள் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு சேஃப்டி தான். இதுலேயே ஏர்பேக்ஸ் உள்ள கார்லாம் வச்சுருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடல அப்படின்னா நீங்கள் சேஃப்டி நினச்சி வாங்கின ஒரு விஷயம் உபயோகமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல்கள் நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.